லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அதாவது ஜெய்பீம் படத்தை எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பு பெற்றார் டிஜே ஞானவேல். அவர் கூட்டத்தில் ஒருவன் போன்ற தரமான படத்தை எடுத்ததன் மூலம் ஜெய்பீம் படத்தை எடுத்தார். ஜெய்பீம் படம் சர்வதேச அளவில் மிக பெரும் விருதுகளை வாங்கி குவிச்சதுனால சூப்பர் ஸ்டாரை எடுக்கும் வாய்ப்பு டிஜே ஞானவேலுக்கு கிடைச்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வராங்க. அதாவது இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. லியோ படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பு பெற்றாரு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஸ்பெஷல் அப்டேட் ஒன்று வந்திருக்கு, என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லேயே மிக முக்கியமான படமாக இந்த கூலி திரைப்படத்தை பார்க்கப்படுது. அண்மையில தான் இந்த திரைப்படத்துக்கு கூலி என்று டைட்டில் லுக் வச்சிருந்தாங்க. இந்த டைட்டில் லுக்கை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பழைய விண்டேஜ் ரஜினியை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் இருந்துச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக விண்டேஜ் ரஜினியை கண்டிப்பாக அதில் கொண்டு வந்து காமிப்போன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தனி யூனிவர்ஸாக உருவாக்க போகிறேன் RCU அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ரசிகர்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது, இந்த படம் LCUல இணையும்ன்றதை அவங்க எதிர்பார்த்துட்டு வராங்க. இந்த தங்க கருத்தில் பேஸ் பண்ணி மையமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. மேலும் ரக்குடு லுக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறதுனால இதை பார்க்கும்போது நிச்சயமாக கமல்ஹாசன் இந்த படத்தில் இருக்கிறாரா, LCUல கான்செப்டில் வருதா அப்படின்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பிட்டு தான் வராங்க. கடைசியாக லியோ படத்தில் LCU வைங்கன்னு கேட்டு அவர் சொல்லி கடைசியில் திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் படத்தோட சொதப்பலுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சு போச்சு. இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பக்காவாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இதனால் இது LCUல வருதா RCUல வருதான்னு முன்னாடியே சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே இது LCUல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை இந்த படம் LCUல இணைந்தா கண்டிப்பாக ரோலக்ஸும் எதிர்பார்க்கலாம், கைதியிலிருந்து நம்ம கார்த்தியும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த படத்தில் சம்பவம் செய்வார், அதை நிச்சயமாக எந்த சந்தேகமே கிடையாது. மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் ரன்வீர் சிங் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால் அவர் விலைக்கு போயிட்டார். அப்போ சத்யராஜும் ஸ்ருதிஹாசனும் தான் இப்போ இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் பிரம்மாண்டமாக விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. அதை தொடர்ந்து அடுத்த கட்ட ஷூட்டிங்காக தமிழ்நாடு வர போகிறாங்க. மீதி இருக்கிற ஷூட்டிங் எல்லாமே தமிழ்நாட்டில் செட்டு போட்டு தான் எடுக்க போகிறாங்க. இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். பொங்கலுக்கு இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன டைட்டில் கிளிம்ஸோ இல்லை நம்ம ஒரு சாங்கு எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்கான அப்டேட்டுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்